லைஃப்பில் ஒரு நாளாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்காம போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் இங்கே இருங்க, இப்போ தான் ரூம்லேருந்து கரெக்டாக வாரேன், இங்கே ஒரு ஆக்சிடெண்ட். நான் உடச்சி தூள் தூளாக்கிட்டேன்னா சூப்பர். வண்டியை சுக்கா உடச்சி வச்சுருக்கான். அவனுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் மக்காடு இல்லாமல் அடி நொடி இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே விட்டான்னு நினைக்கிறேன். இதில் இந்த காருக்காரங்க இப்படி டேரெக்டாக இப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும். அப்போ இந்த காருக்காரன் இப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா, அப்போ இந்த காருக்காரன் மேலே தான் தப்பு. அவ்வளோதான், ரூல்ஸுக்கு யார் அகேன்ஸ்டாக பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் தப்பு. ஏன்னா இது உண்மையில காருக்காரன், ஏன்னா இப்படி நேராக கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ப்ராப்பராக என்னது இருக்குது அந்த வழியாக தான் கட் பண்ணணும். இப்போ இவன் மேலே தான் தப்பு தான். இந்த டைமில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது இவன் மேலே தான் தப்பு. உடனே யார் இந்த வழியாக வர சொன்னா அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. எதில் ரோடு சர்வீஸ் ரோடு கனெக்ட் ஆகுதோ அது வழியாக தான் கனெக்ட் ஆகணும். இது வந்து சும்மா சரி ஓகே ஆக்சிடென்ட் ஆகலன்னா பிரச்சனை கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனால் போலீஸ் விசாரிக்கும் போது அவன் அப்போ தான் ரூல்ஸ் பார்ப்பாங்க. இந்த வழியாக நீ எதுக்குள்ளே வந்த, நீ எதுக்கு நேராக போகணும்னு பார்த்த, நேராக போக பாதை கிடையாது, நீ இப்படி தானே போகணும், அந்த மாதிரி ஆகும். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் ஃபுட் டெலிவரி ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் என் கம்பெனியில் வேகன்சி இருக்குதான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ 40 பேருக்கு வேகன்சி இருக்குங்க. ஆமாங்க, ஃபஸ்ட் 10 பேருக்குன்னு இப்போ 40 வேகன்சி இருக்குது. ஸோ என்ன சேலரி அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், 3600 ரியாலுங்க. சரிங்களா, 3600 ரியால் ப்ளஸ் 400 ரியால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு. ஸோ 4000 ரியால் சேலரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 150 ரியால் வந்து மொபைல் ரீசார்ஜுக்கு. பைக்கு பெட்ரோல் எல்லாமே கம்பெனி தந்துடுவாங்க. ஸோ இந்த வேலை வேணும் அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஷிப், ஸோ நம்மளோட யூடியூப் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அதில் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசியூமை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ரிசியூமை மட்டும் சென்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் சென்ட் பண்ணாதீங்க. ரிசியூமை மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு இன்டர்வியூ டேட் எப்போன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நல்ல சம்பளம், 4000 ரியால் சேலரி, 4150 ரியால் சேலரிங்க. சரிங்களா, இல்லை 150 ரியால் ரீசார்ஜ் போனாலும் 4000 ரியால் சேலரி. நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 88,000 90,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி அந்த போஸ்ட்டில் இருக்க மெயில் ஐடி எடுத்து ரிசியூம் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இதுதான் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கம்பெனியில் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் இருக்க போது, எப்படி அட்டன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன கண்டிப்பாக வேணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டாக நோட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இருமல் மட்டும் சரியே ஆக மாட்டேங்க. காய்ச்சல் சரியாயிட்டு, தலைவலி சரியாயிட்டு, உடம்புலி கூட சரியாயிட்டுங்க. இந்த இருமல் சரியாகலாங்க, இன்னும் இருமிட்டே கிடக்கேன். கஸ்டமர் வீட்டுக்கிட்ட போனாலும் இருமுறேன், கடைக்குள்ளே போனாலும் இருமல். கடைக்குள்ளே போன பிறகு தான் அதிகமாக இருமல் வருது. கடையில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரி பார்க்க, உடனே நானே ஒரு மாதிரி வெளியே வந்துடுறேன்னு. சரி, நம்மளால் வேறு எவனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் இது வந்து காய்ச்சல், இது கிளைமேட் மாறினால வந்ததுன்னு. மற்றவங்க ஏன்னா கொரோனா நினச்சிட்டான்னா எப்போ திரும்பி வந்துச்சுடா கொரோனா அப்படின்னு நினச்சிடா பார்த்தீங்களா. அதனால நானே வெளியே வந்துட்டு இருக்கேன். சரிங்களா, பாயிண்ட் பை பாயிண்டாக நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி, ஸோ நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், சூர்யா அதை நீங்கள் ஃப்ரீயாகவே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு நீ வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதில் எனக்கு 2 விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, ஒன்று, இது வந்து ஃப்ரீயாக ஒரு இன்டர்வியூங்க. ஃப்ரீ இன்டர்வியூ, ஃப்ரீ வேலை, எல்லாமே ஃப்ரீயாக, எந்த ஒரு சர்வீஸ் காஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது. சரிங்களா, இதில் நான் உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் பண்ணி தந்திருக்கேன், 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ணி தந்திருக்கேங்க. இதே நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக போகிறீங்கன்னா 1 லட்ச ரூபா ஆகும். நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ணி தந்திருக்கேன். சரிங்களா, இதே உங்ககிட்ட போயிட்டு எனக்கு நீங்கள் வந்து எல்லாரும் 2000 ருபீஸ் தாங்க அப்படின்னு நான் சொல்லி, நான் உங்களுக்கு அப்போ தான் மெயில் ஐடி தருவேன், அப்போ தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். பட் அது எனக்கு தேவை கிடையாது. மெம்பர்ஷிப்பில் எதுக்கு மெம்பர்ஷிப் பண்ணுங்கிறது வந்து வெறும் 29 ரூபா தான், 30 ரூபா கூட கிடையாதுங்க, வெறும் 29 ரூபா தான் மெம்பர்ஷிப். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற போஸ்ட்லாம் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். சரிங்களா, இப்போ எனக்கு 29 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறத வச்சு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகிறது இல்லை. சரிங்களா, 10 பேர் பண்ணாலும் அதில் எவ்வளோ வரப்போகுதுன்னு நீங்களே பார்த்துங்க, அவ்வளோதான் வரும். இதுவே நான் பார்க்குற எல்லா டைமே எனக்கு ஒரு 2000 போட்டுவிடுங்க, உங்கள் ரிசியூம் நான் இது பண்ணி உங்களுக்கு வேலை எடுத்தாரேன்னு சொல்ல முடியும் என்னால். ஆனால் அந்த பொறுப்பே எனக்கு வேண்டாம். சரிங்களா, இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சும்மா அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுறீங்க. எப்படின்னா, ஹாய் ஃபஸ்ட்டு ஒரு மெயில். இது என்னது உள்ள வண்டு இல்லையா, வெளியே வா. ஆமாம் எதையா அடிச்சிட்டேனா,
அப்போ சும்மா மெயில் ஹாய் அப்படின்னு அனுப்புறீங்க, வேலை எப்படி இருக்குன்னு. அதில் இங்கிலீஷில் அனுப்புனா கூட பரவாயில்ல, அதில் தமிழ் மீன்ஸ் தங்கிலீஷில் அனுப்புறீங்க. இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி கலந்து ஒர்க் எப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புறீங்க. இங்கே அந்த மெயில் வாசிக்கிறவன் அங்கே தமிழ்காரனா வாசிக்க போகிறான், ஏதோ ஒரு அரபி. சரிங்களா, எங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் வந்து அரபி. நீங்கள் ரிசீமை தவிர நீங்கள் வேறு எது அனுப்புனாலும் அவனுக்கு வாசிக்க தெரியாது. ஏன்னா அரபி இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இங்கிலீஷ் தெரியாது. அவன் உங்களோட ரிசீமை எடுத்து பார்த்துட்டு ஓகே அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்ப்பான். இல்லைன்னா இன்னொரு ஆள் இருக்காப்புல நம்ம கம்பெனியில், அவர்கிட்ட கொடுப்பாப்புல, அசிஸ்டன்ட் ஹெச்ஆர்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவர்கிட்ட கொடுப்பாப்புல. ஸோ நீங்கள் சும்மா ரிசீம் அனுப்பிட்டு எப்போ வேலை, எப்போ இன்டர்வியூ, என்ன சேலரி, எவ்வளோ சம்பளம், எப்படி சம்பளம் தருவீங்க, எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களோட ரிசீமை இது பண்ண மாட்டான். ப்ராப்பராக ஒரு ரிசீம் சென்ட் பண்ணுறது எப்படிங்க, நீங்கள் அந்த மாதிரி சென்ட் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் அந்த மெயில் ஐடி எடுத்துங்க, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி மெயில் ஐடி எடுத்துங்க. எடுத்துகிட்டு உங்களோட ரிசீம் மட்டும் தான் இருக்கணும். ரிசீமில் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கலாம். சரிங்களா, ரிசீமில் உங்களோட ஃபோன் நம்பர், அதுவும் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணியிருக்க நம்பர் பார்த்து கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மெயில் ஐடி கம்பல்சரி இருக்கணும், மெயில் ஐடியும் இருக்கணும், ஃபோன் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். இவ்வளோ தாங்க. உங்கள் ரிசீமை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னா உங்களுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் இன்டர்வியூப்பா அப்படிம்பாங்க. அப்போது கூகுள் மீட்டில் இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா, ஜூம் மீட்டிங், கூகுள் மீட், எனி ஒன். சரிங்களா, அப்படி மீட்டிங் இன்டர்வியூ நடக்கும்போது உங்களுக்கு சொல்லிடுறாங்க, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க, லிங்க் அனுப்புகிறேன், லிங்க்கில் ஜாயின் பண்ணி வீடியோ ரெஃபரன்ஸ். சரிங்களா, அப்போது இந்த சைடு ஹெச்ஆர் உட்காந்துருப்பாங்களோ, அந்த சைடு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. கொஞ்சம் டீசெண்டான ஷர்ட்டை. சரிங்களா, ரொம்பலாம் உங்களை ஃபுல்லாலாம் பார்க்க போகிறதில்ல, ஃபேண்ட்லாம் என்ன ஃபேண்ட் போடணும், நல்ல ஒரு அயர்ன் பண்ண ஷர்ட் போட்டுங்க. ஏன்னா இவனுக்கு நம்ம முதல்ல எப்படி என்ன வேலைக்கு வரோம், குப்பை வேலைக்கு தான் வாரோம். சரிங்களா, இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ டீசெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்களே ஸ்டார்டிங்கில். நீங்கள் அதனால் ஒரு நல்ல அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸாக பார்த்து போட்டு, அயர்ன் பண்ணலனா கூட பரவாயில்லங்க, சுருக்கு இல்லாமல் பார்த்துங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அப்போ அவன் கேட்பான், அவன் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தேவையில்லாமல் நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் போடாதீங்க உள்ள. சரிங்களா, அவன் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க பேரை சொல்லுங்கள், உன்னை பற்றி சொல்லு அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு டெலிவரி ஜாபில் வேலை பார்த்த மாதிரி சொல்லிடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு மட்டும். சரிங்களா, நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அவன் எதாவது கேட்டால் நான் இதுக்கு மட்டும் ஒரு 6 மந்த் வந்து ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன், இல்லை ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன் சென்னையில் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பைக்குக்கும் ரிலேட்டிவ் நிறைய, ஐ மீன் ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கிற மாதிரி காமிங்க. ஏன்னா பைக் ஓட்ட மட்டும்தான் இங்கே முடியும். பைக் ஏன்னா இது ஆல்ரெடி இந்த வேலை டேஞ்சரான வேலை, கஷ்டம், பிழைக்கிறதே கஷ்டம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது டெய்லி உங்களுக்கு அந்த பைக்குக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு வேலையாக பார்த்து சொல்லுங்கள். 6 மந்த், 4 மந்த்து, 1 இயர் எதுனாலும் சொல்லுங்கள். சரிங்களா, அப்படி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவன் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஒரு 1 டேலே 2 டேலே சொல்லுவான். அதே மெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ சொல்லுவான் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்போது உங்களை மெடிக்கல் போட சொல்லுவான். சரிங்களா, மெடிக்கல் போட சொல்லும்போது மெடிக்கல் மட்டும்தான் நம்மளோட செலவு, ஒரு 7000 வரும். ஸோ அதுவும் எப்படி அப்ளை பண்ணணுன்ற அதுக்கும் நானே ஒரு லிங்க் வச்சுருக்கேன், அது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவேன். ஐ மீன் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும். சரிங்களா, நம்ம மெடிக்கல் தான். மெடிக்கல் எங்கே போய் போடணும் அப்படின்னு ஒரு இது வெப்சைட் உண்டு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மெடிக்கலுக்கு ஒரு 1100 ரூபா ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்தியன் மெடிக்கல் கவர்மெண்ட் தான், அதனால் அதில் ஏமாத்துறதுலாம் கிடையாது. அதில் நீங்கள் ஒரு 1100 ரூபா கட்டி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு மெடிக்கல் போட போகிறீங்க. போட்டுட்டு கம்பெனியில் வந்து மோஃபா நம்பர் தருவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பெனி உங்களுக்கு கரெக்டாக பண்ணிடுவோம். நீங்கள் மெடிக்கல் போட்டோடனே அவனுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெடிக்கல் போட்டேன், நீங்கள் மோஃபா நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னா அவன் மோஃபா நம்பர் சென்ட் பண்ண போகிறான். அதை நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துடணும். சரிங்களா, 1-2 டேஸ்லேயே 3 டேஸில் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் வரும்போது நீங்கள் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்க போகும்போது ஒரிஜினல் காப்பி எங்கள் கம்பெனிக்கு வந்துடும். சரிங்களா, உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கள் கம்பெனிக்கு வந்துடும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிடுறீங்க, மெடிக்கலில் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு விசா போட சொல்லுவான். ஐ மீன் உங்களுக்கு விசா போட்டுருவான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாம்பிங் பண்ண கொடுக்கணும். பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் பண்ண டெல்லிக்கு அனுப்பணும். அதுவும் எப்படி அனுப்பணும்னா அவனே சொல்லிடுவான். இல்லைனா நீங்கள் இந்த கொரியருக்கு பண்ணுங்கள், இந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவனே எல்லாத்தையும் சொல்லிடுவான் உங்களுக்கு. அப்படி சொன்னோடனே நீங்கள் அதேமாதிரி அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் போயிட்டு ஸ்டாம்பிங்லாம் பண்ணிவிட்டு அது கூட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வச்சு ஸ்டாம்பிங் பண்ணி அனுப்ப சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா, ஐ மீன் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அது ஒரு 1 வீக்லேயோ 2 வீக்லேயோ, ஐ மீன் 14 நாள் ஆகும்னாக்க 14 நாளில் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் அடித்து வந்துடும். வந்தோடனே நீங்கள் அதை பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ எடுத்து
எங்கள் கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா போதும். சரிங்களா? அவங்களுக்கு டிக்கெட் போட்டுருவோம். டிக்கெட்டே நீங்கள் எடுத்துகிட்டு விசா பேப்பர் உங்களுக்கு விசா வந்துருமா, விசாவும் கையிலே ஃபஸ்ட்டே வந்துடும். விசாவையும் டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏற வேண்டியதான். இதுதான் நார்மல். ஆனால் இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பக்காவாக அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி மெயில் ஐடி எடுத்துவீங்க. சரிங்களா? வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ 40 வேகன்சி கொடுத்துருக்கான். நீங்கள் எத்தனை செலக்ட் ஆனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப தயவு செய்து சொல்கிறேன், இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த கம்பெனிக்குமே ஒரு ரிசீம் மூலமாக வேலை கிடைக்க போகுது. ஐ மீன் ஒரு ரிசீம் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டைப்பில் தான் வேலை அப்படின்னா, சில கம்பெனியில் வந்து ரிசீம்லாம் தேவையில்லை, ஆளை பார்த்து ஓகேப்பா எடுத்துக்கிறேன் அப்படிமா. ஆனால் இந்த அப்ராட் கம்பெனியும் சரி, இல்லை வேறு ஏதோ நம்ம இந்தியாவிலேயே ஏதோ ஒரு கம்பெனிலேயே சரி, ரிசீம் ரொம்ப முக்கியம். ஸோ கம்பல்சரி மெயில் கம்பல்சரி நல்ல இருக்கணும். ஆனால் நம்ம பசங்க ரொம்ப மோசமாக மெயில் ஐடி வச்சுருக்காங்க, ரொம்ப மோசமாக. நருட்டோ பிரவீன், சரிங்களா? நருட்டோ பிரவீன் 00 சம்திங் ஏதோ ஒன்று போட்டு @gmail.com ஒன்று. அதே மாதிரி இட்டாச்சி குமாரா ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று குமார், அது ஏதோ ஒரு குமார், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பரு, அதுக்கப்புறம் @gmail.com. அதே மாதிரி நேற்று ஒருத்தன் ஐஎம் கில்லர் பாய் @gmail.com வச்சுருக்கான். கில்லர் பாய் சம்திங் நம்பர் தான், நம்பர்லாம் நான் வைக்கிற அளவுக்கு இல்லை. கில்லர் பாய் கொஞ்சம் நம்பரு @gmail.com வச்சுருக்கான். இதை நீங்கள் வந்து இப்படி ஒரு இமெயில் ஐடியில் நீங்கள் ஒரு சென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களை எப்படி கம்பெனி எப்படி எதிர்பார்க்குறேன் நினைக்கணும், நினச்சி பாருங்க. அதேமாரி ஐகேனோ @gmail, இதுதான் ரொம்ப முக்கியம். ஐகேனோ லவ்லி பாய் அப்புறம் போட்டு @gmail.com போட்டிருக்கான். சரிங்க? அந்த நம்பர்லாம் ஏன் சொல்லலைன்னா, சப்போஸ் நீங்கள் யாரும் மெயில் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான். இந்த மாதிரி நீங்கள் மெயில் ஐடி வச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு கம்பெனி இது கொடுக்கும்? ஸோ அழகாக உங்கள் பேரையும் உங்கள் அப்பா பேரையும் ஆட் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று 2 நம்பரை கொடுத்து @gmail.com கொடுக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா நானும் தான் நருட்டோ அனிமே ஃபேனு, அதுக்குன்னு இப்படி வைக்க முடியுமாங்க? என்னங்க நீங்கள் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு 20 ஒரு 6 மெயிலோ 7 மெயிலோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி எல்லாத்தையும் யோசித்து சரி யாருக்கு வேலை வேணும்னு கன்ஃபார்ம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இது பண்ணிட்டு அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஒரு வேறு வேலைக்கு போனாலுமே ஒரு 100 ரூபா ஃபார்ம் கட்டி வாங்க மாட்டிங்களா? அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிட்டு மெயில் ஐடி வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட்டுக்கு வந்தேன். இதில் நிறைய பேர் திட்டுவான்லே, பட் எனக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு இப்போ நான் யாரையுமே வலுக்கட்டாயமாக இந்த வேலைக்கு வரணும்னு சொல்ல. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வர போகிறீங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இது பைத்தியக்காரன் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி போய் அப்படி போகிறான், சைக்கோவாக இருப்பானோ. இப்படி போகிறனால தாங்க நம்மளாம் ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. இந்த கார் வேனுக்குண்டே நம்மளை அணைச்சி விட்றது நிறைய சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நிற்குமா, நம்ம ஆட்கள் இப்படியே ஏறி வருவான், அதில் ஏறி அப்படி கட் பண்ணி அப்படி போவான். அதெல்லாம் தவறு, அப்படி பண்ணக்கூடாது. அது வயலேஷனும் உண்டு, பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியும்.